அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு குடிமையல் இந்த பகுதியிலேருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இந்திய அரசியலமைப்பானது எப்படி உருவானது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற ஒரு குழுவை ஏற்படுத்துவாங்க. இது எப்போ ஏற்படுத்துகிறாங்கன்னா 1946 ஏற்படுத்துகிறாங்க. இந்த நிர்ணய மன்றத்தில், அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 389 பேர் இடம்பெறுறாங்க. சரிங்களா? இதில் 15 பேர் பெண்கள். 389ல் 15 பெண்கள் இருக்காங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் 389 உறுப்பினர்கள், 15 பெண்கள் அதில் இருக்காங்க. சரிங்களா? இதோட தலைவர், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இதோட தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தோட தற்காலிக தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. இதில் தலைவர் ராஜேந்திர பிரசாத். இதில் துணைத் தலைவர் 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அப்படின்ட்டு 2 துணை உறுப்பினர்கள் இருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தோட ஆலோசகர் யாருன்னா PN ராவ். இதோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9. இதில் இந்த நிர்ணய மன்றத்தில் நிறைய குழுக்கள் இருக்கும். ஒரு 22 குழு கிட்டத்தட்ட இருந்தது. சரிங்களா? அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வரைவு குழு. இந்த வரைவு குழு தான் இந்த இந்திய அரசியலமைப்பை எழுத ஆரம்பிக்குது. சரிங்களா? வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் அம்பேத்கர். சரிங்களா? இதில் ஒரு தலைவர், 7 உறுப்பினர், கிட்டத்தட்ட இது மொத்தமாக 8 பேர். இந்த 8 பேர் கொண்ட குழு தான் இந்திய அரசியலமைப்பை எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டைரெக்டாக எழுதுனாங்களா அப்படிலாம் கிடையாது. ஒரு 60 நாளோட அரசியலமைப்பை இவங்க படிக்கிறாங்க. படித்து அதில் இருக்கக்கூடிய சிறந்த சட்டங்களை தான் எடுத்து வைக்கிறாங்க நம்ம அரசியலமைப்பு. சரிங்களா? இதை எழுத கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாயிருக்குன்னா 64 லட்சம் செலவாயிருக்கு. இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு? 64 லட்சம் செலவாயிருக்கு. இந்திய அரசியலமைப்பை எழுதுறதுக்கு எவ்வளோ காலமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஆகிருக்கு. 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பை எழுதுகிறாங்க. எழுத நிறைய திருத்தங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 12 குழுலாம் கூட்டம் நடக்கும். 12 கூட்டத்துலேயும் பல ப்ராசஸுக்கு அப்புறம் 11வது கூட்டத்தில் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுப்பாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. சரி, உடனே நடைமுறைக்கு வந்துச்சானா இல்லை சரிங்களா? 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. நமது அரசியலமைப்பை 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. இந்த தினத்தை தான் நம்ம என்ன தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம்? குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன் இந்த ஜனவரி 26 குடியரசு தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் அந்த டேட்டில் நடைமுறைப்படுத்தினாங்கன்னா, முதல்ல லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். எப்போன்னா 1929 டிசம்பர் 31. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இதில் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானம், அதுவும் முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போன்னா முழு சுதந்திரம், அதாவது பூரண சுயராஜ்ய நாளை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போன்னா 1930 ஜனவரி 26 செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பையும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு எழுதிட்டாங்க. அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும் இல்லையா, ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எத்தனை இருந்தது எழுதினப்ப அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? 395 உறுப்புகள் இருந்தது. இந்திய அரசியலமைப்பு உருவானப்ப எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா 395 ஆர்டிகல்ஸ், 22 பகுதி இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ அதாவது பல திருத்தங்களுக்கு அப்புறம் இப்போ தற்போது இருக்கிற சூழ்நிலையில்
எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 448. எத்தனை பகுதி இருக்குன்னா 25 பகுதி. எத்தனை அட்டவணை இருக்குன்னா 12 அட்டவணை. அதாவது 448 ஆர்டிகல்ஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. 448க்கு மேலே தான் இருக்குது ஆர்டிகல்ஸ் சரிங்களா. இப்போ இந்திய அரசியலமைப்பை கையால் தான் எழுதுனாங்க சரிங்களா. இந்திய அரசியலமைப்போட உண்மை பிரதி, அதாவது அவங்க ஃபஸ்ட்டு எழுதுனாங்க இல்லையா அந்த பிரதி, இந்தியிலையும் ஆங்கிலத்துலேயும் எழுதியிருக்காங்க. இதை வந்துட்டு பாதுகாப்பாக சேஃபாக தான் வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்போட உண்மையான பிரதிகளை எங்கே வச்சுருக்காங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்தி ஆங்கிலம் உண்மை பிரதி எந்த மொழியில் இருக்குன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் சரிங்களா. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.